லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் நாம் கூடி வந்து தெய்வ பிரசன்னத்திலே நம்முடைய நேரத்தை அவருடைய வசனத்தோடு நாம் செலவழிக்க தேவன் கொடுத்த அளவற்ற அவருடைய கிருபைக்காக நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence, to meditate the word of God in His presence. ஆண்டவர் இந்த நாளிலேயும் கிருபையாக 104வது நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையோடு விசேஷமாக நீதிமொழிகளை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த அளவற்ற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for enabling us to enter this 104th day in this 180 devotions from the book of Proverbs. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து தேவன் இன்றைக்கு தம்முடைய திருவுள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தயவாய் நிறைவேற்றுவாராக. May the Lord bless us and also may the Lord fulfill His very will in our life today. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபங்களை ஏறெடுப்போம். Before we listen to the word of God, let us start the day with a prayer. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோளுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோளுகிறோ. இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவேவும் திரு நாமத்திலே கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோ. வானம் உமது சிங்காசனம், பூமியும் பாத சலமம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாத சலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோ. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொருவி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொருவி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோ. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ண
எண்ணலாகுமோ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தோழுகிறோ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தோழுகிறோ தேவா பிரசன்னம் தாருவே தேடிவும் பாதம் தோழுகிறோ தேவா பிரசன்னம் தாருவே தேடிவும் பாதம் தோழுகிறோ இயேசுவேவும் திரு நாமத்திலே இன்னமுடன் கூடி வந்தோமே இயேசுவேவும் திரு நாமத்திலே இந்நேரமே கூடி வந்தோமே தேவா பிரசன்னம் தாருமே இடிவும் பாதம் தோழுகிறோ தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தோழுகிறோ ஆமாப்பா இந்த காலவேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். Yes, Father, this morning we have come seeking your presence, Lord. உம்முடைய பிரசன்னம் எவ்வளவு இன்பமானது. How sweet is your presence, Lord. உம்முடைய பிரசன்னம் எவ்வளவு மதுரமானது. Lord, how sweet and pleasant is your presence, Father. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறதற்காய் நன்றி. Lord, thanking you for bringing us into your presence and making us to rejoice. உம்முடைய in it, பிரசன்னத்திலே எங்களுக்கு நீர் கொடுக்கிற போதனைக்காக நன்றி. Lord. Lord, thank you for giving your teaching in your presence, Lord. உம்முடைய பிரசன்னத்திலே கொண்டு வந்து எங்களை திருப்தியாக்குகிறதற்காய் நன்றி. Lord, thank you for satisfying us in your presence, Lord. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் போதித்து ஆலோசனை தந்து எங்கள் உள்ளங்களை நீர் மகிழ பண்ணுவீராக. May the Lord teach us, counsel us and rejoice our hearts through your word today, Lord. இன்றைக்கு வெளிப்படுத்தப்படுகிற சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு பலன் தாரும். Lord, give us strength to follow the truths that are revealed to us today, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய வேதத்தோடு நாம் நேரத்தை செலவழிக்கிறோம். இந்த காலைவேளையிலே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே மீண்டும் நம்முடைய தியானத்தை தொடர தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். I thank God for giving us grace to continue our devotion from the book of Proverbs even today. இதை ஆன்லைன்ல டிவி சேனல்ஸ்ல பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். I also greet and welcome everyone who is watching this through YouTube and also TV channels. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்ப்போம். Proverbs chapter 3 verse 35. 3:35. 3:35. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். The wise shall inherit glory, but shame shall be the legacy of fools. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. சுதந்திரம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. The word inheritance is very important. ரெண்டு பேர் வித்தியாசமான சுதந்திரங்களை அனுபவிக்கிறார்கள். So there are two kinds of inheritance that is being obtained by two kind of people. முதலாவது ஞானவான்கள் பெறுகிற சுதந்திரம், இரண்டாவது மதியினர் பெறுகிற சுதந்திரம். First, the inheritance that is promised for the wise. The second is the inheritance that is promised for the fools. ஞானவான்கள் கனத்தை அல்லது மகிமையை சுதந்தரிப்பார்கள். The wise shall inherit glory or honor. அதே வேளையில மதியினருடைய பங்கு அல்லது கனம், மதியினருடைய சுதந்திரம் கனவீனமாக இருக்கும். At the same time, the fool shall inherit shame. பாருங்க, இந்த சுதந்திரம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. The word inheritance is a very beautiful word. சுதந்திரத்துக்கும் சம்பளத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. There's a great difference between inheritance and income. இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம் என்பது
அது வேறு ஒருவரிடத்திலிருந்து அல்லது முந்தின சந்ததியினிடத்திலிருந்து அது தானாக கடந்து வந்து நம்மை சேருகிற ஒன்று. Inheritance is something that is passed on from another person or from the previous generation. இந்த சுதந்திரம் என்பது பொதுவாக வேதனை இல்லாமல், சண்டை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் நமக்கு உரிமையாக வந்து சேருவது. This inheritance is something that is painless, which reaches us without any kind of strife or fight or any kind of struggle. அதற்கு எந்த விலையும் கொடுக்க வேண்டியதில்லை. That does not come with a price tag. அது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். It's a privilege that is bestowed upon a person as a result of a relationship. ஒருவரோடு இருக்கிற நல் உறவினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல பொக்கிஷம், அல்லது அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய தகுதி அல்லது பாக்கியம். That is a privilege or a prize that is bestowed upon a person for the result of a relationship. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவன் ஞானத்தை தேடி ஞானத்தை சம்பாதித்து ஞானத்தோடு ஒருவன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து விடுவானானால், if a person seeks wisdom, if a person gains wisdom and lives his life with wisdom, அந்த ஞானத்தோடு ஒரு நல்ல உறவு அவனுக்கு இருக்குமானால், if he has a good relationship with wisdom, அந்த ஞானத்தை பின்தொடருவானானால், if he pursues and follows that wisdom, அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அது என்னவென்றால் கனம். he receives a big blessing, which is honor. நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில இந்த கனம், மரியாதை, கௌரவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். I think this honor, glory or respect in life is very important. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, If you read 1 Corinthians chapter 9 verse 15, அங்கே பவுல் சொல்வாரு, என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுவார். here Paul says, I would rather die than have anyone turn my bragging into meaningless words. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கொரிந்து சபைக்கு இந்த வார்த்தை அவர் எழுதும்போது அன்றைக்கு இருந்த கிரேக்க கலாச்சாரத்தில் இருந்த மக்களுக்கு இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம், அதனுடைய அழுத்தம் என்னவென்று அவங்களுக்கு நன்றா புரிந்திருக்கும். So when he wrote these words to the church of Corinth, the people or the Greek audience who lived in those days, they would have known the actual and the deep meaning of these words. ஏனென்றால் கிரேக்க கலாச்சாரத்தில் இந்த கனம், மரியாதை என்பது அவர்களுடைய கலாச்சாரத்தில் அவர்கள் செய்கிற எல்லா பணிகளில் அவர்கள் எடுத்து செய்த எல்லா முயற்சிகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. It's because in Greek culture this honor or reputation played a very vital role in everything that they did in their life. ஆகவே இந்த கிரேக்கர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எந்த முயற்சி எடுத்தாலும், போட்டிகளில் அவங்க பங்கெடுத்தாலும், அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, அவருடைய சமுதாயத்தில் கனம் பெற்றவர்களாக, மரியாதை உரியவர்களாக, கௌரவத்தை சம்பாதிப்பது தான் அவங்க வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாக அவங்க பார்த்தாங்க. Therefore these ancient Greeks always strive to be recognized and reputed, and they want to gain this name and reputation wherever, whatever endeavors they try to do in their life. அதற்காக அவங்க எவ்வளவு விலை கொடுப்பதற்கும் ரெடியா இருந்தாங்க. And they were also willing to pay any price for that. அவங்க எவ்வளவு தூரமும் பிரயாணம் பண்ண ஆயத்தமா இருந்தாங்க. And they were also prepared to travel any length for this. தேவைப்பட்டால் தங்கள் ஜீவனையே கூட கொடுப்பதற்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. And if needed, they were even prepared to lay down their life for this. அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னுடைய மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கிலும் சாகிறது கூட எனக்கு நலம் அப்படின்றாரு. That's why Paul says, I would rather die than have anyone turn my bragging into meaningless words. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் இன்றைய காலத்துல கூட ஒரு சிலர் வந்து இந்த கனத்திற்கு, கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கிறது நீங்க பார்க்கலாம். Even today in the present world we can see certain people who give much importance for this honor and reputation. நான் நினைக்கிறேன் இந்த கனம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிறேன் I think this honor is very important in our life. நான் நினைக்கிறேன் இந்த கனத்தை ஒருவன் இழந்து விடுவானால் அவன் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை அவன் இழந்து விடுகிறான். I think if a person loses this honor in his life, he loses many good things of his life. நீங்கள் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you come to Genesis 34 and verse 30, யாக்கோபு தன்னுடைய குமாரர்களாகிய சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானாரியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்று சொன்னான். Here Jacob said to his sons Simeon and Levi, you have troubled me by making me obnoxious among the inhabitants of the land, among the Canaanites and the Perizzites, and since I am few in number, they will gather themselves
together against me and kill me. I shall be destroyed, my household and I. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. Glory be to the name of the அப்ப Lord. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பேரு, என் வாசனை, என்னை பற்றிய ஒரு நல்ல கனத்தை நீங்க கெடுத்து போட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய சுற்றத்தார் நடுவில் தேவையில்லாத ஒரு விரோதம் எனக்கு வந்து விட்டது. அது மாத்திரமல்ல, எனக்கு இருந்த பாதுகாப்பையும் நான் இழந்துட்டேன்னு அவர் சொல்றாரு. So here he says, because you have troubled me and you have made my smell obnoxious among the inhabitants, I have lost my peaceful coexistence with my neighbors and also have lost my protection. நான் நினைக்கிறேன் கனம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறேன். I think honor is the greatest asset of our life. நீங்கள் 3 விளைவுகள் இருக்கு, கனத்தினால நமக்கு கிடைக்கிற 3 விளைவுகள். அதனால தான் நம்ம கனத்தை ரொம்ப முக்கியப்படுத்தணும். So there are 3 outcomes of honor for which we are supposed to give importance to this honor. முதலாவது, கனம் என்ன செய்கிறதுனா வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உறுதியை தருகிறது. First, honor builds robustness. அதாவது ஒரு நல்ல பெயர் தான் பாருங்க, ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கலாம், அது ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், அவங்க செய்கிற எதுக்குமே ஒரு உறுதியை கொடுக்கறது என்னன்னா, அவங்களை நிலைச்சிருக்க வைக்கிறது கனம் தான். So it is good name or the honor that actually enables a person or his family or business, whatever it might be, to stay strong. அவன் தன்னுடைய நற்பெயரை, கனத்தை ஒருவன் இழந்து விடுவான், ஆனால் எல்லாமே உடைந்து நொறுங்கி விழுந்து விடும். So if a person has lost their reputation, the whole thing falls apart. சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஆகிய டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் பிஸ்னஸ் மேனாக இருந்தபோது அவரை குறித்து ஒரு செய்தி நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. So recently when Donald Trump was a former president, when he was a businessman, there was a recent news that came in the newspaper about him. அவர் என்ன செய்தார்னா, அந்த பேப்பரில் கடிதம், அந்த கட்டுரை எழுதினவர் மேலாக, பேப்பருக்கு மேலாக ஒரு பெரிய வழக்கை தொடுத்தார். So he launched a lawsuit against the person who wrote that article about him. என்ன வழக்கு அப்படின்னு கேட்டா, What was that case? அந்த பேப்பரில் இவரை எப்படி போட்டிருந்தாங்கன்னா, மில்லியனேர் அல்லது லட்சாதிபதி அப்படின்னு இவரை குறிப்பிட்டிருந்தாங்க. So in that article he was mentioned as a millionaire. அவர் என்ன வழக்கு தொடுத்தார் தெரியுமா? But what did he actually claim? நான் கோடீஸ்வரன், நான் பில்லியனேர், என்ன லட்சாதிபதி நீ சொல்லி என் மரியாதையை கெடுத்துட்ட. But he said that I am a billionaire, but you mentioned me as a millionaire and you have spoiled my name. ஆகவே இத்தனை லட்சங்கள் என் பேருனுடைய கனத்தை நீங்க குறைச்சதுனால, கெடுத்ததுனால நீங்க நஷ்ட ஈடா கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டார். So therefore he filed a case saying that since you have damaged my reputation and brand, you are supposed to pay a penalty of so much of money to me. ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு இருக்கிற அந்த பெயர், அந்த கனம் தான் அவருடைய பிசினஸ் எல்லாவற்றிலையும் உறுதியை கொடுத்தது. It's because he knows very well that the reputation or the name which actually gave him the great brand for his business. ரெண்டாவது நான் சொல்லுவேன், இந்த கனம் என்பது நமக்கு உறுதியை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, கனம் என்பது நம்முடைய உறவுகளை கட்டி காக்க ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது. So this honor not only builds robustness, second, this honor bridges relationships. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க பாருங்க, நம்முடைய நண்பர்கள், நம்மோடு சேர்ந்து வருகிறவர்கள் எல்லாருமே எதன் அடிப்படையில் நம்மோடு இணைகிறாங்க, நம்மளை தேடுறாங்க, நம்மோடு பேச விரும்புறாங்க, நம்மோடு இணைய விரும்புறாங்க, நம்மோடு தங்களை சம்பந்தப்படுத்த விரும்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கனத்தின் அடிப்படையில். You know, all the friends, associations, companions we have, if you just analyze on what basis they have that association with us, it is based on your good name and reputation. அந்த கனத்தை இழந்து விட்டா நல்ல உறவுகள் கூட முறிந்து போகிறது. But when you lose that reputation or name, even good relationships get broken down. மூன்றாவது, இந்த கனம் ஏன் முக்கியம்னு சொன்னா, கனம் தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பரிசுகளை அல்லது நம்ம வாழ்க்கையில பெரிய நன்மைகளை நமக்கு கொண்டு கொடுக்கிறதே இந்த கனம் தான். And third, why this honor is very important, it's because honor brings a recommendation or rewards in our life. நம்மளை பற்றி நாம சொல்லுகிறத நம்புகிறதுக்கும், நம்பகத்தன்மை, நம்ம பொருட்கள் விற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பேரை குறித்திருக்கிற ஒரு மரியாதை, கனம். So the very basis for all the things to happen, for all business or brands to grow up, it's just because the name and the honor that we have. பாருங்க, இதனுடைய காரணத்தினால தான் இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிராண்ட் நேம், அது என்ன பேர் வேணா இருக்கலாம், அந்த பிராண்ட் நேமை ஜனங்களுடைய மனதில் ஆழமாக பதிக்கணுன்றதுக்காக
பல கோடிகளை செலவழித்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஸ்பான்சர்ஷிப்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பேரை வந்து மனிதர்கள் மத்தியில், அவங்க கஸ்டமர்ஸ் மத்தியில் நிலைநாட்டணும். So that's why you can see today that there are many business companies who invest huge sum of money for advertisements and branding just because they want to etch the name of their brand in the hearts of people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. உண்மையாகவே உலகத்தில் பெரிய மனிதர்கள், கனம் பெற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரையும் அவங்க கனத்தையும் காத்துக்கொள்வதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. Truly to see people who had a good reputation or good name in the society or in this world, they were very careful to keep up their name. பாருங்க, இதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள, நாம வந்து சுதந்திரிக்க நாம எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும். And we should be very careful to keep it or save it. இதற்கு ரொம்ப அவசியம் என்னன்னு கேட்டா ஞானம். And what is more required is wisdom. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். That's why that verse says the wise shall inherit glory. யார் வந்து யாரை தேடி இந்த கனம் வரும், யாருக்கு இந்த கனம் சொந்தமாகும் அப்படின்னு கேட்டா ஞானவான்கள். So who will own this honor and who will receive this honor? It is their wise pen. 2008 ஆண்டுல நியூ ஜெர்சியில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது அமெரிக்காவில். In 2008 in New Jersey in America there happened an incident. ஒரு முறை ஒரு கேக் ஸ்டோர்ல வந்து கேக் ஆர்டர் பண்ணும்படி ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். A family came to a cake store to order a cake. அந்த கேக்ல ஸ்டோர்ல வந்து அவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைக்கு வந்து பர்த்டே கேக் என்ன போட்டாங்கன்னா, ஹாப்பி பர்த்டே அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. So they asked him to write on the cake as happy birthday Adolf Hitler. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு அடால்ஃப் ஹிட்லர்னு பேர் வச்சிருந்தாங்க. It's because they have named one of their child with Adolf Hitler as name. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அப்போ இந்த கேக் கம்பெனி என்ன செய்ததுன்னு சொன்னா, அவர்கள் மேல வழக்கு தொடர்ந்தார்கள். So this cake company actually filed a case against them. இத வந்து கேட்ட ஜட்ஜ் என்ன செய்தார் தெரியுமா? So what did the judge do? அவருடைய அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரிடத்திலிருந்து அவர்களுடைய 4 பிள்ளைகளை வந்து இவர்கள் வளர்க்க தகுதியற்றவர்கள்னு சொல்லி அந்த பெற்றோரை விட்டு பிள்ளைகளை அவங்க பிரித்து அவங்கள வந்து வேற ஃபெசிலிட்டியில் கொண்டு வளர்க்க சொன்னாங்க. So this judge has ordered that the 4 children of their parents, maybe the children may be separated from the parents and they may be raised up or brought up in a separate facility. காரணம் என்ன தெரியுமா? What is the reason? இந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது இந்த பிள்ளையுடைய மரியாதையை கெடுக்கத்தக்கதான பெயர்களை வைத்த பெற்றோர் இந்த பிள்ளைகளை வளர்க்க தகுதியற்றவர்கள்னு சொல்லிட்டாங்க. And he said that these parents who gave these names, where these children will undergo embarrassment as they grow up, they are not at all worthy enough to bring up these children. இந்த செய்தியை நான் கேட்ட பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. When I read this word, the story, I remembered a word. ஒரு காலத்துல அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்ற பெயர் ஜெர்மனியில, ஏன் அநேக நாடுகள்ல அவ்வளவு புகழ்ச்சிக்குரியதா இருந்தது. Once this name Adolf Hitler was so popular in Germany and also in many other countries. ஒரு காலத்துல இந்த பெயரை கேட்டு அநேகர் பயந்து நடுங்கினார்கள். Once there were many people who revered and feared at this name. இந்த பெயர் அவ்வளோ பெரிய கனத்தையும் மரியாதையும் சம்பாதித்து சேர்த்து கொடுத்தது. This name faced so much of honor and name for it. ஆனால் அதே பெயர் அதே நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னா கனத்தையும் மரியாதையும் இழந்து போனதா இருந்தது. But in the same century you can find it that it has lost its name and reputation. ஒரு ஞானவான் யாருன்னா கனத்தை சுதந்தரித்து கொள்ளுகிறார். Actually, who is a wise man? He is the one who inherits glory or இன்றைக்கு honor. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய கனத்தை, நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற கௌரவத்தை நாம் சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. And today may the Lord speak with us and the Lord make us people who inherit this honor in our life. இந்த கனத்தை சம்பாதித்து, கனத்தை சேர்த்து, கனத்தை பாதுகாத்து கொள்ள என்ன வழி? What is the way to gain this honor, to keep this honor and safeguard this honor? நான் இதை யோசித்த பொழுது பிலமோன் உடைய நிருபத்திலே இருந்த சில சத்தியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். As he was meditating on this, the Lord revealed few truths from the epistle of Philemon. இந்த பிலமோன் அந்த பிலமோன் யார் என்று சொன்னால், அவர் அன்றைக்குள்ள கால சபையிலே
பவுல் ஸ்தாபித்த சபைகளில் ஒரு விசுவாசியாக இருந்தார், ஒரு ஐஸ்வர்யமான விசுவாசியாக இருந்தார். அவருக்கு அடிமைகளை வாங்கி வைத்து கொள்ளுகிற அளவுக்கு அவருக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. So who was this Philemon? Philemon was a wealthy believer at the church, in one of the churches that was established by Paul, and who could afford to have slaves. இதுல இருந்த அடிமைகள்ல ஒருவனுடைய பெயர் தான் ஒனேசிமு என்று நாம் வாசிக்கிறோம். And one of his slaves was named as Onesimus. இந்த ஒனேசிமு ஒரு காலத்துல இவருக்கு ஊழியம் செய்தவர் இந்த எஜமான விட்டு ஓடி இப்போ ரோமாபுரியில இருக்கிறாரு. This Onesimus was this slave who was first earlier working under Philemon, but later he ran away and he came to Rome. இப்போ இங்க பவுல் அவரை சந்திக்க நேருகிறது. பவுலால் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இப்போ அவரை திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு பவுல் தீர்மானிக்கிறார். Now it happened that he met Paul, and Paul preached the gospel to him, and Paul also now convinced to return him back to his master. இந்த ஒனேசிமுடைய பிரச்சனை என்னன்னா, தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக தனக்கு இருந்த கனம் மரியாதை அவன் இழந்து போயிட்டான். So this Onesimus has a problem because he has lost his reputation and honor before his master. ஆகவே இவனுக்கு தன்னுடைய எஜமானிட்ட தானாக தனியா போறதுக்கு இவனுக்கு தைரியம் இல்ல. Therefore he did not have courage to go back to his master on his own. ஆகவே பவுல் என்ன செய்கிறார்னா, இவருக்காக ஒரு சிபாரிசு கடிதத்தை எழுதுறாரு. So therefore Paul wrote a letter of recommendation for him. இவனை எனக்காக நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி எழுதுறாரு. He wrote saying that you accept him for my sake. நான் நினைக்கிறேன் இந்த கடிதத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு மனிதன் கனத்தை காத்துக்கொள்ள கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை பற்றி இங்க நம்ம வாசிக்கலாம். So when you read this letter, you can identify 3 important things a person should do to safeguard his honor. முதலாவது, first, ஒரு மனுஷன் கனத்தை காத்துக்கொள்ள ஞானமா இருக்க வேண்டிய முதல் காரியத்தை பிலமோனின் நிருபம் 18-19 வசனங்கள்ல வாசிக்கலாம். You can read in Philemon verses 18 and 19, the first point. அதுல வாசிக்கிறோம், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. But if he had wronged you or owes anything, put that on my account. I, Paul, am writing with my own hand. I will repay, not to mention to you that you owe me even your own self besides. நான் இங்க சில வார்த்தைகள் ரொம்ப கவனித்து வாசிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். There are certain words which have to be read very carefully. 18ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இந்த ஒனேசிமு ஒருவேளை உமக்கு அநியாயம் செய்ததுண்டானால். So if this Onesimus has wronged you or done any unjust thing, உம்மிடத்தில் கடன் பட்டது உண்டானால், or if he owes you anything, அவர் சொல்லுகிறாரு, அதை ஏன் கணக்குல வைங்க, you put that on my account. எனக்கு கடனாக செலுத்து, you pay it as a debt to me, நான் அதை திருப்பி கொடுக்கிறேன், and I pay it back. அப்போ இதுல மறைமுகமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, so what is indirectly said here, இந்த ஒனேசிமு தன்னுடைய எஜமானிடத்துல பண விஷயத்துல அவன் உண்மையாக இல்லை. This Onesimus was not faithful in matters of money with his master. ஒரு விதமாக சொல்லணும்னா, அந்த தன்னுடைய எஜமானாக பிலமோன் இடத்துல ரோமாபுரிக்கு அவன் சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அதற்கு ஏராளமான பணம் அவனுடைய பயணத்துக்கு செலவாகும். So in one way, if you just think that if this person Onesimus ought to reach from Philemon to Rome, then it means that he has to spend a lot of money for his travel. அப்போ இவ்வளவு பணம் அவனுக்கு வந்திருக்க வேண்டுமானால் ஒருவேளை தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து திருடி கூட பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம். So if he needs so much of money, then it means that he could have even robbed from his master. அதனால தான் பவுல் சொல்றாரு, அவன் ஏதாவது அநியாயம் செய்திருந்தா நான் கொடுத்துறேன். That's why Paul says here, if he has wronged you, then I will pay it. உம்மிடத்துல கடன் பட்டிருந்தா அதையும் நான் கொடுத்துறேன். Or if he owes anything, then I will pay it for you. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம கனத்தை பெற வேண்டுமா? So for example, if you need this honor in your life, நான் சொல்லுவேன், முதலாவது எதுல ஞானமா இருக்கணும்னா நம்முடைய பணத்தை கையாள்வதில் நம்ம ஞானமா இருக்கணும். First, handle money with wisdom. பணத்தை கையாளுகிறதுல ஞானமற்றவர்கள் அவங்க கனத்தை சுதந்திரிக்க முடியாது. People who don't handle money with wisdom, they cannot inherit honor. ஆகவே தான் லூக்கா 16ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசிப்பீர்களானால், if you read Luke chapter 16 verses 10 to 12, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன்
அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். He who is faithful in what is least is faithful also in much, and he who is unjust in what is least is unjust also in much. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? Therefore, if you have not been faithful in the unrighteous mammon, who will commit to you trust the true riches? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. Listen carefully, beloved ones. நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய கனத்தையும் மரியாதையும் நீங்க காத்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாய் இருக்கிறவர்களாய் இருந்தால், If you are serious and very careful about maintaining a good name and reputation and honor, உங்கள் வாழ்க்கையில நீங்க பணத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதில் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். you need to pay attention to the way you handle money matters. அதாவது நாம கையில ஒப்புவிக்கப்படுகிற உத்தரவாதங்கள், நாம கொடுக்கப்படுகிற பணங்கள், நாம எப்படி அதை செலவு பண்ணுகிறோம், எப்படி கணக்கு கொடுக்கிறோம், எப்படி அதுல மீதத்தை நாம திரும்ப கொடுத்து அதை நாம ஜாக்கிரதையோடு செலவழித்து நாம உத்தமமாய் சுத்த கைகளோடு இருக்கிறோம் என்பது நம்முடைய மரியாதைக்கும் நம்முடைய கௌரவத்திற்கும் அடிப்படை என்பதை மறந்துடாதீங்க. The trust that is given to you, the responsibility that is given to you, the money matters that is given to you, the way you account it, the way you reconcile it, the way you keep it pure and clean, so that paves the basis for your wisdom. நீதிமொழிகள் 22:1. Proverbs 22:1. திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெளிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். A good name is to be chosen rather than great riches, loving favor rather than silver and gold. இங்க கவனிச்சீங்கன்னா ஏன் சாலமோன் இந்த நல்ல பெயரையும் நற்கீர்த்தியையும் பணத்தையும் ஒரே இடத்துல சம்பந்தப்படுத்தி பேசுறாரு? So here you can see why Solomon combines a matter of a good name and riches together. ஏன் சொன்னா நிறைய பேர் எதுல உண்மையற்றவர்களா இருக்கிறாங்கன்னா இந்த பணத்துல தான் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறாங்க. It's because most of the people remain unfaithful only in money matters. அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய பேச்சுல, அவங்களுடைய வாக்குறுதிகள்ல அவங்க உண்மையா இருக்கிறது இல்ல. They are not faithful or true in their giving and taking or in their promises that they make. அநேகர் பணத்தை சம்பாதிப்பதற்காக அநேக குறுக்கு வழிகள்லாம் எடுத்து எப்படியா பணம் சம்பாதிச்சிடணும். There are many people who take all many kinds of shortcuts to gain money. பாருங்க, சில பேர் பணத்தை சம்பாதிக்க பொய்ய சொல்றது கூட அவங்க தயங்குறது இல்ல. Many people don't even hesitate to lie to make money. துணிந்து பொய் சொல்லி துணிந்து ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கணும். So they dare to lie, they dare to deceive and they make money. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா நல்ல பேர் இல்லாம போயிடும். But here you can gain money but you will lose your name. அதனால தான் சாலமோன் சொல்றாரு, திரளான பொன் வெள்ளியை பார்க்கிலும் நற்கீர்த்தி ரொம்ப விரும்பத்தக்கது, அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கன்றாரு. That's why here Solomon says a good name is to be chosen rather than the great riches, and you have to choose that. நான் நினைக்கிறேன் இந்த சாலமோனுடைய குமாரனாகிய ரெகொபெயாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளல. I think this Solomon's son Rehoboam did not learn this lesson. என்ன பாடம் கத்துக்கலன்னு கேட்டா, அவங்க அப்பா ஜனங்கள் மேல வைத்திருந்த பெரிய அந்த வரி சுமை இருக்கு பாருங்க, அவங்க கட்ட வேண்டிய கப்பங்கள் இருக்கு பாருங்க, அதை குறைக்கிறதுக்கு ஜனங்க கேட்டா ஜனங்கள்ட்ட மரியாதை கனத்தையும் வாங்குறதுக்கு பதிலா பணத்துல தான் அவன் குறியா இருந்தான். When people requested him to lower the taxes that was burdened on them by their father, but he was not focused to reduce that, but he was much focused to make money using that. ஆகவே அந்த வரியை குறைக்காம இன்னும் ஏற்றவனா செய்வனே தவிர குறைக்க மாட்டான், பணமே அவனுக்கு குறியா இருந்ததுனால முடிவில் பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய நன்மதிப்பையும் பேரையும் அவன் கெடுத்து கொண்டதுனால அவனுடைய ராஜ்யத்தையும் அவன் இழந்துட்டான். Therefore, since he was much focused to even raise the taxes and give higher taxes rather than receiving the love and respect of the people, therefore he had lost his kingdom at the end. பண விஷயங்கள்ல பிசாசானவன் நம்மை சோதிக்க முடியும் அப்படின்றது வேதத்தின்படி உண்மை. And according to the Bible, it is true that this Satan can deceive us or tempt us in money matters. மத்தேயு 4:8. Matthew 4:8. அங்கே இயேசுவிடம் உலகத்தினுடைய சகல ஐஸ்வரியத்தையும் ராஜ்யங்களையும் காண்பித்து அவரை சோதனைக்கு உட்படுத்த பிசாசு முயற்சி செய்தான். So here this Satan tried to show all the riches of this world and tried to tempt Jesus. மத்தேயு 19:22. Matthew 19:22. அங்கே இயேசுவிடத்தில் ஐஸ்வரியமான வாலிபன் துக்கத்தோடு திரும்பி போகிறதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான். The reason why the young rich man who came to Jesus went away sorrowful because he was very rich.
லூக்கா 8:14 பார்ப்பீர்களானா, தேவனுடைய வசனம் கிரியை செய்ய முடியாதபடி அவித்து போட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக பொருளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று வாசிக்கிறோம். We read in Luke chapter 8 and verse 14 that deceitful of the riches choke the word of God that it may not work out in the people. வேதத்திலே அநேக மனிதர்கள் பிலேயாம், ஆகான், கேயாசி, யூதாஸ், அனனியா, சஃபீரா போன்றவர்கள் பண விஷயங்கள்ல பேராசை கொண்டவர்களாக தங்கள் வாழ்க்கையை இழந்து போன சம்பவங்கள் வாசிக்கிறோம். And we can also read in the Bible about many characters like Balaam, Achan, Gehazi, Judas, Ananias, Sapphira and more who lost their life and fell for this because of this riches and greedy of money. அதே வேளையில பாத்தீங்கன்னா மறுபக்கத்துல மிகுந்த கனத்தோடு கௌரவத்தோடு மகிமையோடு வாழ்ந்த மக்கள் உதாரணமாக பேதுரு, பவுல், தானியேல் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கப்பட்டா கூட வேண்டான்னு சொல்லி உதறி போட்டாங்க. On the other hand, you can see many saints of God who lived a very courageous life, who had honor and this good name in their life, who even refused money like Daniel, Peter, Paul. நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா ஒருவர் பண விஷயங்கள்ல உண்மை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க மற்ற விஷயங்கள்லயும் உண்மை இல்லாம இருப்பாங்க என்பது உண்மை. So generally when you see when someone is weak in money matters, there are chances that they can be weak in other matters too. இந்த ஒனேசிமு தன்னுடைய எஜமானை சந்திக்க முடியாதபடி அவன் எஜமானிடத்தில் கனத்தையும் மரியாதையும் இழந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுடைய எஜமானுக்கு முன்பாக பண விஷயங்கள்ல அவன் உண்மையாக இல்லை. So the reason why this Onesimus was not able to meet his master, the reason why he has lost his honor and name, it's because he was not faithful in money matters. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கணும். எதற்குன்னு சொன்னா கனத்தை சம்பாதிப்பதற்கு. And as a children of God, the Lord should give us wisdom for us to handle money matters. கனத்தை சம்பாதிக்க. To inherit honor. எப்படி கனம் வரும்? How will we inherit honor? பண விஷயங்கள்ல ஞானமாக நடந்து கொள்ளும்போது. When you handle money with wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப முதலாவது எதுல ஞானம் தேவைன்னா பண விஷயங்கள்ல ஞானத்தை நாம பண விஷயங்களை கையாள்வதற்கு ஞானம் தேவை. First, to handle money with wisdom we need it. இரண்டாவது எதற்காக நமக்கு ஞானம் தேவை? Second, why do we need wisdom? நீங்கள் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 17ஆம் வசனத்தை பாருங்க. If you read the epistle to Philemon, verse 17, அங்கே ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியவான் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். If then you count me as a partner, receive him as you would me. எனக்கு ரொம்ப இந்த வசனம் ரொம்ப பிடித்திருந்தது. I like this word very much. இதுல ரெண்டு காரியம் இருக்கு. There are two things here. அதாவது பவுல் இந்த பிலமோனை எப்படி நம்பினார் என்று சொன்னால், தான் கடிதம் எழுதினால், தான் சிபாரிசு செய்தால் நிச்சயமாகவே இந்த பிலமோன் ஒனேசிமு செய்த தவறுகளை மன்னிப்பான் என்று பவுல் நிச்சயமாய் நம்பினார். Paul was very sure and he believed that if he write a recommendation letter for this Onesimus, he was very sure that the Philemon will forgive him and accept him. அவன் செய்த தவறுகள், அவனுடைய பிழைகளை மன்னித்து இந்த ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளுவான் என்ற நம்பிக்கை பிலமோனை குறித்து பவுலுக்கு இருந்தது. So Paul had this trust about Philemon that if he writes this letter, then he will accept his that he will forgive his faults and flaws, and he will also accept him this Onesimus. இன்னொரு பக்கம் நீங்க அடுத்த பக்கம் பார்ப்பீங்களானா, on the other side if you read, ஒனேசிமு கூட ஒரு காலம் தவறு செய்தவன் தான், குற்றம் செய்தவன் தான். ஆனால் பவுல் எழுதி கொடுத்த பிலமோனுக்கான கடிதத்தை தாழ்மையுடன் அதை சுமந்து தன்னுடைய எஜமானை சந்தித்து கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தவனாய் நாம் பார்க்கிறோம். On the other hand, you can see this the Onesimus was also very humble to carry this apology letter that was written by this Paul to his master. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ ஞானம் எதுக்கு தேவைன்னா, முதலாவது பண விஷயங்களை கையாள்றதுக்கு ஞானம். First we need wisdom to handle money matters. இரண்டாவது எதுக்கு ஞானம் தேவைன்னா, நம்முடைய தவறுகளை கையாள்வதற்கு ஞானம் தேவை. Second, handle mistakes with wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. குற்றம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. There is no one who have not committed mistake. ஆனால் நம்முடைய தவறுகளை, குற்றங்களை நாம் சரியாக கையாள நாம் அறிந்து விடுவோமானால் அந்த ஞானம் நமக்கு கனத்தை முடிவிலே கொண்டு வரும். But if we handle our mistakes carefully and cautiously, then that will bring us honor at the end. நம்முடைய குற்றங்களையும் தவறுகளையும் பிழைகளையும் நம்ம கையாள்வதில் நம்ம தவறு காண்பிப்போமானால், நம்ம சரியாக கையாளவில்லை என்றால் நிச்சயமாகவே முடிவு ஒரு பெரிய அவமானமாக முடியும். If we don't handle properly or
mishandle the mistakes without wisdom, then the after effects will be very devastating. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எவ்விதமாக இந்த குற்றங்களை சரியாக கையாள்வது? How to handle mistakes right? முதலாவது நான் சொல்லுவேன், குற்றம் செய்தவர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். First, accept your mistakes. If you have done mistakes, it is your responsibility to accept your own mistakes. 1 யோவான் 1:10. 1 John chapter 1 and verse 10. நான் பாவம் செய்யவில்லை என்று நாம் செய்யவில்லை என்று என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது. If we say that we have not sinned, we make him a liar and his word is not in us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாவம் செஞ்சுட்டு பாவம் செய்யல அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் நாம் தேவனை பொய்யராக மாற்றுகிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லுகிறார். If after we commit a sin, if we say we have not committed it, then we make God a liar and his word is not in us. நான் சொல்லுவேன், நம்ம தவறு செய்கிறது இயல்பு தான். ஆனால் தவறு செய்த பிறகு அது உணர்த்தப்படும் போது, கண்டுபிடிக்கப்படும் போது, நமக்கு எடுத்துரைக்கப்படும் போது, நாம் உணரும்போது அந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதற்கான உத்தரவாதத்தை நாம் எடுக்க வேண்டும். Actually, committing mistake is natural, but when you realize that mistake, when you are convicted, when you are founded, when you are said about that mistake, we have to accept it and take a responsibility for it. நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய போராட்டம் நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்வது, அதற்கான உத்தரவாதத்தை எடுப்பதுதான். So one of the greatest struggle that every man has is to accept the mistake and take a responsibility for the mistake that I committed. நான் எப்பவுமே இதை பற்றி பேசும்போது இந்த வாலிபர்களுக்கெல்லாம் சொல்லும்போது 7 வார்த்தைகள் நான் சொல்லுவேன். மன்னிப்பு கேட்காம, உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளாம நழுவி ஓடுற 7 வகையான பாதைகளை எப்படி மனிதர்கள் தெரிந்து கொள்றாங்க. So whenever I speak this to young people, I used to say 7 words which actually says about 7 words as if to just move away without asking forgiveness or accepting your mistakes. அதாவது ABCD ன்னு A to G வரைக்கும் சொல்லுவேன். So I can tell it from A to G. A வந்து என்னன்னு சொன்னா, act as if nothing happened. எதுவுமே நடக்காதது போல ஒரு நாடகம் நடிப்பது. It first is act as if nothing happened. காயின் இதுதான் செய்தான். தன்னுடைய சகோதரனை கொலை பண்ணிட்டு என்னுடைய சகோதரனுக்கு நான் காவலாளியான்னு கேட்டான். This is what Cain did. He killed his brother and he asked, am I my brother's keeper? ரெண்டாவது B for blame game, மற்றவர்கள் மேல் பழி சுமத்துவது. And second is blame game. செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவர் வந்து ஆதாம்ட்டையும் ஏவாள்ட்டையும் கேட்கும்போது அவங்க தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளல. நீர் கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தாள்னு இவன் சொல்ல, அவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சர்ப்பத்தின் மேல பழியை சுமத்துகிறவர்களாய் காணப்படுறாங்க. So when Adam and Eve also committed mistake, and when the Lord asked them, they did not accept the mistake, but rather Adam said, the wife you gave me, she gave the fruit, and also she said the serpent beguiled me. C for cover up, மறைப்பது, மறைக்க முயற்சி செய்து பிரச்சனையை முடிச்சிடலாம் நினைக்கிறது. C for cover up, where you try to cover it up and finish the problem. மோசே எகிப்தியனை கொலை செய்து அவனை புதைத்து விட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு நினைச்சான். ஆனா இவன் பண்ற கவரப்ப வேற 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. Moses killed the Egyptian and buried him, thinking that he has covered up everything, but there were 2 other people who were watching it. D for denial, சுத்தமாக மறுப்பது, செய்யவே இல்லை என்று சொல்வது. அனனியா சப்பீரால் இதை செய்தாங்க. இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உண்மையை மறுத்து பேசினாங்க. And D for denial, which is being done by Ananias and Sapphira, who said that we sold only for this much, and they covered the truth and they denied the truth. E for evidence removal or tampering, அதாவது சாட்சியங்களை களைப்பது அல்லது அதை மாற்றுவது. E for evidence removal or tampering. இதை வந்து தாவீது செய்தான். அவன் பத்சேபாலோடு பாவம் செய்துவிட்டு அதை வந்து மறைப்பதற்காக அவளுடைய கணவனாகிய உரியாவை கொன்று போட்டான். So here David committed this sin with Bathsheba, and in order to remove that evidence he killed her husband Uriah. F for fighting with the questioners, கேள்வி கேட்பவர்களோடு சண்டையிடுவது. And F for fighting with the questioners. நீங்கள் யோவான் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், நீ பாவத்திலே பிறந்தவன், நீ எங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறாயான்னு சண்டை போட்டாங்க. If you come to John chapter 9, you can read, they fought with him saying that you were born in sin, do you teach us?
G for go after the messenger. நமக்கு குற்றத்தை உணர்த்துகிறவர்களுக்கு பின்பாக பின்தொடர்ந்து போய் அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பது. And G for go after the messenger. You go after the messenger and you do evil to the one who told us. அதாவது இதை நீங்க ஏரோதின் வாழ்க்கையில பார்க்கலாம். நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறான்னு சொன்ன உடனே அதன் நிமித்தம் கோபமடைந்து யோவான் ஸ்நானகனை அவன் சிறையிலே அடைத்து வைத்தது பார்க்கலாம். So you can read this in the life of Herod, where when John the Baptist said that he was committing a sin with this brother's wife, he immediately put him in prison. ஆனால் நீங்க அந்த 7 காரியத்தை நீங்க செய்தாலும், but if you do all the 7 things, ஒருவேளை நீங்க ஒண்ணு நடக்காத போல நடிக்கலாம், you may act as if nothing happened, மற்றவர்கள் மேல் பழியை சுமத்தலாம், you may make a play game, தவறை மறைக்கலாம், you may cover up, நான்காவது நடக்கவே இல்லைன்னு மறுக்கலாம், you may deny that it never happened, அதனுடைய தடயங்கள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம், you may remove even the evidence, நம்மட்ட கேள்வி கேட்கிறவர்களோடு சண்டையிடலாம், you may also fight with the questioners, நமக்கு செய்தி சொன்னவர்களை பின்தொடர்ந்து போய் தீங்கு செய்யலாம், you can also go after the messenger and do evil to them. ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புற வரைக்கும் குற்றத்திலிருந்து வெளியே வர முடியாது. But until you ask for forgiveness and repent, you cannot come out of the mistake. இதை நாம சீராக நம்ம ஹேண்டில் பண்ணலன்னா கனம் வராது, முடிவுல நமக்கு பெரிய அவமானம் தான் காத்திருக்கும். If you don't handle this properly, you will not receive honor, but at the end there will be a shame. நான் சொல்லுவேன், எப்படி இந்த தவறுகளை சரியா கையாளணும்னா, முதலாவது நம்முடைய தவறுகளை நாம சரியாக கையாளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். First, how to handle mistakes right? First, accept your mistakes. நாம செய்த தவறுகளை நாம தான் அங்கீகரிக்கணும். So you have to take responsibility for the mistake that you've committed. ரெண்டாவது இன்னொரு பகுதி இருக்கு. அது என்னன்னா, மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு நாம கொடுக்க வேண்டிய மன்னிப்பை துரிதமாய் கொடுத்து விட வேண்டும். And the second part is administer forgiveness soon to the mistake of others. எபேசியர் 4:26 லிருந்து 27. Ephesians 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது, பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். Be angry and do not sin. Do not let the sun go down on your wrath, nor give place to the devil. மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தவறு செய்யும் போது கோபப்படுவது இயல்புதான். When people commit mistake others against us, it is natural that we become angry. வேதம் சொல்லுது, கோபம் கொள்ளுங்க, ஆனா பாவத்துக்கு நேரா போயிடாதீங்க. But the Bible says be angry but do not sin. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக குறித்த காலத்துல, குறுகிய காலத்துல சீக்கிரமா கோபத்தோட்டு வந்துருங்க. So you come out of that anger before the sun sets down or in a short period of time. சங்கீதம் 37:8 சொல்லுகிறது, Psalm 37:8 says, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம். cease from anger and forsake wrath, do not fret, it only causes harm. பிரசங்கியின் புஸ்தகம் 7:9 சொல்லுகிறது, Ecclesiastes 7:9 says, உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடி கொள்ளும். do not hasten in your spirit to be angry, for anger rests in the bosom of fools. அப்ப அர்த்தம் என்ன? What does it mean? இந்த மூடர் கோபம் கொள்ளுவாங்க, ஆனா கோபத்தை விட மாட்டாங்க, அது தங்க மடியிலே வச்சிருப்பாங்க. It means that the fools will be angry, but they will not leave up or give up that anger. They will make it to rest in their bosom. ஞானம் எங்க இருக்குன்னா, நாம மற்றவர்கள் நமக்கு செய்த தவறுகளை நாம துரிதமாக மன்னித்து அவர்களை விடுதலை செய்வது. So where is the wisdom lies? Wisdom lies in place where when we forgive others' mistakes soon and live it off. மத்தேயு 18:21 லிருந்து 22. Matthew 18:21 and 22. பேதுரு இயேசுவிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். Then Peter came to him and said, Lord, how often shall my brother sin against me and I forgive him? Up to 7 times. இயேசு அவனுக்கு சொல்லுகிறார், 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். Jesus said to him, I do not say to you up to 7 times, but up to 70 times 7. 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Verse 22. 70 தரம் கூட நீ மதிக்கணும். So you can even forgive him 70 times 7. அர்த்தம் என்ன? What does it mean? நம்ம வாழ்க்கையில நாம கனத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் எதுல ஞானமா இருக்கணும்னா, மன்னிப்பு கேட்பதுல மாத்திரம் இல்ல, மன்னிக்கிறதுலயும் நாம கவனமா இருக்கணும். In order to inherit honor in our life, we should not only be careful to ask for forgiveness, but we should be very careful to administer forgiveness. யாருக்கு கனம் வரும்? Who will receive this honor? முதலாவது பணத்தை ஞானத்தோடு கையாளுகிறவர்கள். First, who handle money with wisdom. இரண்டாவது தவறுகளை சரியாக கையாளுகிறவர். Second, who handle mistakes with wisdom. மூன்றாவது நான் சொல்லுவேன், யாருக்கு கனம் வரும்? Third, who will receive this honor?
அவங்க எதுல ஞானமா இருப்பாங்க? And what they would be wise. பிலமோன் 10-11 வசனத்தை பாருங்க. Philemon verses 10 and 11. என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். I appeal to you for my son Onesimus, whom I have begotten while in my chains, who once was unprofitable to you, but now is profitable to you and to me. He was unprofitable, now profitable. எனக்கு இதில் ரொம்ப பிடித்த வார்த்தை என்னன்னா, 10ஆம் வசனத்தில், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனுக்காக, என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். The verse I like is verse 10. I appeal to you for my son Onesimus, whom I have begotten while in my chains. ஞானம் எதற்கு தேவைன்னா, கர்த்தர் நமக்கு திறந்து கொடுக்கிற வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நம்ம எவ்வளவு ஞானமா நம்ம பயன்படுத்துறோமோ அப்பதான் நமக்கு கனம் வந்து சேரும். So we can inherit wisdom only when you handle moments of opportunities given by God with wisdom. நமக்கு கனம் வரணும்னா ஆண்டவர் நமக்கு அனுப்புகிற வாய்ப்புகள் இருக்கு பாருங்க, அதை நழுவ விடாம பயன்படுத்திடணும். So if you need honor, you should not lose or you should not lose your opportunities that the Lord gives you, and you have to handle that with wisdom. இங்க பாருங்க, பவுலுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைத்தது. So here Paul just got only one opportunity. என்ன சந்தர்ப்பம்? What was that opportunity? அவன் ஆவிக்குள்ளாக பெற்றெடுத்த அந்த ஒனேசிமுவை எப்படியாவது தன்னுடைய எஜமானோடு சேர்த்து விட வேண்டும். So somehow you want to take his spiritually begotten son Onesimus to his master. அதற்காக இவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் ஒரு கடிதத்தை எழுதி தன் நிமித்தமாக அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். And for that reason he made use of this opportunity. Being a great man of God, he wrote this letter of apology and recommendation that he might accept him. நான் நினைக்கிறேன் இந்த பிலமோன் வந்து வேற யார் சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். I think Philemon would not accepted him if in case someone else have told this. பவுல் பார்க்கிறாரு, எனக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. Now Paul saw, I have got a very good opportunity. எனக்கு இருக்கிற அவன் மேல் இருக்கிற அந்த அழுத்தம் இருக்கு பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க, அதை நான் வந்து பயன்படுத்தி இந்த உறவை நான் சீர்படுத்துவேன் என்று அவன் இறங்கி வேலை செய்கிறான். So he says that I will make use of the influence that I have towards him, therefore I will take this opportunity and work in that. அதே வேளையில் ஒனேசிமுவை பார்த்தீங்கன்னா, பவுல் மூலமாக தனக்கு திரும்ப தன் எஜமான இடத்துல போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு கிடைச்ச உடனே தாழ்மையோடு பவுலுடைய கடிதத்தை எடுத்துட்டு போய் அவன் தன் எஜமானோடு சேருவதற்கான வாய்ப்பை அவனும் பயன்படுத்தி கொண்டான். At the same time, when Philemon received an opportunity to again go back to his master, he was also very humble enough to accept that opportunity, take that letter and go back to his master. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, குட் டைம்ஸ் டோன்ட் லாஸ்ட் ஃபார் எவர்னு சொல்லுவாங்க. நல்ல காலங்கள் வந்து எப்பொழுதுமே நிலைத்திருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கிடைத்த நல்ல நேரம் அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்வோமானால், அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோமானால், அந்த ஞானம் நமக்கு இருக்குமானா நம்ம சிறந்த கனத்தினால் முடிசூட்டப்படுவோம். So if you make the good opportunity, good use of the opportunity that is given to you, the moments of opportunity that is given to you with wisdom, then you will receive honor at that time. அதனால தான் வேதம் சொல்லுது, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டால் வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போல நீங்க கோபம் மூட்டாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ரட்சிப்புக்கான வழியை தேடுங்க. So that's why the Bible says, if you hear his voice today, do not anger him like you angered him in the wilderness, but turn your eyes towards Lord. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டீங்களானா உடனே செவி கொடுங்க. If you hear his word today, immediately give heed to it. நான் சொல்லுவேன், பவுலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். Even Paul also made use of that opportunity. ஒனேசிமுவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். And Onesimus also made use of that opportunity. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுவேன், I tell you with love, கர்த்தர் நமக்கு கனத்தை சுதந்திரமாய் தர வேண்டும். the Lord should give us honor as an inheritance. நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அவமானத்தை சுதந்திரிக்க கூடாது. Our life should never inherit shame in our life. எப்பொழுது நமக்கு கனம் சுதந்திரமாய் வரும் என்றால் ஞானத்தோடு நடக்கும்போது. So when can we inherit honor? When we walk with wisdom. எதுக்கு ஞானம் தேவை? Why do we need wisdom? பணத்தை கையாள ஞானம். We need wisdom to handle money. இரண்டாவது
தவறுகளை கையாள ஞானம். Next, we need wisdom to handle mistakes. மூன்றாவது வாய்ப்புகளை பயன்படுத்த ஞானம். We need wisdom to handle moments of opportunity. இந்த மூன்று காரியங்கள்ல ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும். So we have to ask Lord, Lord, give me wisdom to handle all these three things in my life. எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நான் ஞானத்தோடு நான் பயன்படுத்திக் கொள்ளணும். Lord, I should make use of my opportunities I get with wisdom, Lord. ஆண்டவரே இந்த ஞானத்தை தந்து நான் கனத்தை முடிவில் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரோன்னு கேட்போம். We have to ask, Lord, give me this wisdom that I may inherit honor at the end, Lord. கர்த்தர் தாமே நமக்கு கிருபையும் தயவுள்ள சத்துவத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord give us grace and His power and grace, and He will bless us. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious and merciful Father, எங்களுக்கு இந்த காலையிலே ஞானத்தை தாரும். Lord, give us wisdom this morning, Lord. முடிவிலே கனத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஞானத்தை தாரும். Lord, give us wisdom that we may inherit honor at the end, Lord. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களில் நாங்கள் எச்சரிப்போடு ஜாக்கிரதையோடு இருந்து ஞானமாய் நடந்து முடிவிலே கனத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to be very cautious and careful in all our matters, Lord, and Lord, receive your honor. எங்கள் பணத்தை நாங்கள் ஞானமாய் கையாள கிருபை தாரும். Lord, give us grace to handle our money with wisdom. எங்கள் வாழ்க்கையிலே தவறுகள் நடக்கும்போது அதை ஞானமாய் கையாள எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace to handle our mistakes in our life with wisdom, Lord. எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள், எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நல்ல நேரங்களை நாங்கள் உடனே சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace to handle moments of opportunities that you give us with wisdom, Lord. தொடர்ந்து ஞானத்தை சுதந்தரிக்கவும் நாங்கள் வெட்கத்திற்கு உட்படாமல் இருக்கவும் கிருபை தார். Lord, give us grace that we may inherit honor and not be put to shame, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise